வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆப்பிளோட macOSல எப்படி டாக்கர் இன்ஸ்டால் பண்றது? டாக்கர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான CS50 IDEக்கான இமேஜை டவுன்லோட் பண்ணி அந்த கண்டெய்னர் எப்படி கிரியேட் பண்றது? அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பார்க்க போறோம். அதனால நம்ம எப்பயும் போல கூகுளில் போயிட்டு நமக்கு தேவையான அந்த ஆஃப்லைன் CS50 IDEக்கான ஹெல்ப் பேஜை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த டாக்குமெண்டேஷன் பேஜ்க்கான லிங்க்கை நான் கொடுக்குறேன். அண்ட் அந்த லிங்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்குக்கான ஹெல்ப் செக்ஷனுக்கு கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு டாக்கர் ஃபார் மேக்குக்கான லிங்க்கை வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை நம்ம இப்போ இன்னொரு டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த டேப்பில் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் ஃப்ரம் டாக்கர் ஹப்ங்கிற லிங்க்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அடுத்த பேஜில் லாகின் டு டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஏற்கனவே நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா திருப்பி பண்ண தேவையில்லை, இல்லைனா ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் இருக்குது. இந்த அக்கௌண்ட் நம்ம ஜிமெயில் மாதிரி ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட்டு தான். ஸோ நீங்கள் இதை ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க் கெட் டாக்கர்னு மாறிடும். ஸோ இந்த கெட் டாக்கர் லிங்க்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு இந்த டாக்கருக்கான செட்டப் ஃபைல், அந்த docker.dmg அப்படிங்கிற ஃபைல் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ரைட்டில் வந்துட்டு நீங்கள் ஆப்பிளோடைய macOS Sierra 10.12 அப்படிங்கிற வெர்ஷன் இல்லாமல் அதை விட பழைய வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா இந்த டாக்கர் டூல் பாக்ஸ் அப்படிங்கிறதுக்கான லிங்க்கை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த டாக்கர் டூல் பாக்ஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். இதுவும் நம்ம டாக்கர் ஃபார் டெஸ்க்டாப் மாதிரியே தான் கிட்டத்தட்ட, பட் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே தான். நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எப்பயும் போல் டெர்மினலை ஓப்பன் பண்ணி அந்த டெர்மினலில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த டாக்கரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான அந்த கமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா CS50 ஹெல்ப் பேஜில், ஸோ அந்த டாக்கர் இமேஜை டவுன்லோட் பண்ணுறதுக்கான அதே கமெண்ட்ஸை தான் வந்துட்டு ரன் பண்ண போகிறோம். ஸோ அந்த கமெண்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த டாக்கர் புல் அப்படிங்கிற கமெண்டை கொடுத்த உடனே நமக்கு வந்துட்டு நம்மளுடைய CS50 ஐடிக்கான இமேஜ் டவுன்லோட் ஆகி அந்த இமேஜை வச்சு ஒரு கண்டெய்னரும் க்ரியேட் ஆகி அந்த கண்டெய்னரை ரன் பண்ண போகிறோம். அப்படி நம்மளுடைய கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கண்டெய்னர் வந்து ரன் ஆகுது அப்படிங்கிறத டெர்மினல்லையும் வெரிஃபை பண்ணலாம். இல்லைனா ப்ரௌசரில் போயிட்டு அவங்க அந்த டாக்குமெண்டேஷனை கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த லோக்கல் ஹோஸ்ட் 5000 அப்படிங்கிற பேஜ் ஆக்சஸ் பண்ணி நமக்கு நம்மளுடைய ஐடி லோட் ஆயிடுச்சுனாலே நல்லபடியாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். நம்ம டாக்கர் செட்டப் ஃபைல் அதுக்குள்ளே டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம மற்ற சாஃப்ட்வேரை நம்ம எப்படி மேக்கில் இன்ஸ்டால் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் அந்த .dmg ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அது லோட் ஆனதுக்கப்புறம் அதோடைய ஐக்கானும் அப்ளிகேஷன்ஸ் ஃபோல்டரும் ரெண்டுமே நமக்கு வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய இந்த டாக்கர் ஐக்கானை எடுத்து நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போட்டாலே அந்த ஃபைல் காப்பி ஆயிரும். இப்போ நம்ம டாக்கர் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதை எப்பவும் போல் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் மெனுவில் இருக்கிற டாக்கர் ஐக்கானை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். இதை நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இதை ரன் பண்ணுறதுக்கான வெரிஃபிகேஷன் ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு இது ரன் பண்ணுறதுக்கான பெர்மிஷனும் நம்மக்கிட்ட கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதை கேட்கும்போது இதே மாதிரி ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் நல்லபடியாக ரன் ஆகும். இதை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சுங்கிறதுனால இதுக்கு மேலே நமக்கு இந்த டிஸ்க் வந்து இங்கே தேவையில்லை, இதை எஜெக்ட் பண்ணிடலாம். இதை எஜெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இதை ரன் பண்ணதுனால இந்த ஐக்கான் வந்துட்டு உங்களுக்கு இந்த பாரில் வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும். இந்த மெனுவில் இருக்கிற இந்த ஐக்கான் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும்போது டாக்கர் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். இது எப்போ க்ரீனாக மாறுதோ அப்போ வந்துட்டு டாக்கர் ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இது க்ரீன் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வந்துட்டு டெர்மினலில் போயிட்டு வெரிஃபை பண்ணலாம். இப்போது டாக்கர் ஒழுங்காக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த க்ரீன் ஐக்கானே நமக்கு வந்து கிளியராக வந்துட்டு டாக்கர் ஒழுங்காக ரன் ஆகிறத காட்டுது. இப்போது இதையும் தாண்டி வந்து நம்ம வந்துட்டு டாக்கர் நல்லபடியாக ரன் ஆகுதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணணும்னா டெர்மினல் போயிட்டு இந்த ஏற்கனவே நீங்கள் வந்துட்டு டெர்மினல் இது வரைக்கும் ரன் பண்ணது அப்படி இல்லைன்னா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் மெனுவில் போயிட்டு இந்த அதர் அப்படிங்கிற ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா டெர்மினல் இருக்கும். ஸோ இந்த டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டெர்மினலில் போயிட்டு இந்த டாக்கர் PS அப்படிங்கிற கமாண்டை நீங்கள் டைப் பண்ணி எந்த எரருமே வரல அப்படின்னாலே டாக்கர் நல்லபடியாக ரன் ஆகுதுன்னு தான் அர்த்தம். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த டாக்கர் ரன் ஹலோ -வேர்ல்ட் அப்படிங்கிற எந்த கமெண்டை டைப் பண்ணாலும் ஓகே. இந்த கமெண்ட் என்ன பண்ணோன்னா இந்த ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற இமேஜை வந்துட்டு டாக்கர் ஹப் வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணி இதை இன்ஸ்டால் பண்ணி இதை வச்சு ஒரு கண்டெய்னரும் க்ரியேட் பண்ணி ரன் பண்ணிடும். இந்த கண்டெய்னர் ரன் ஆகும்போது இங்கே இருக்கிற இந்த ஹலோ ஃப்ரம் டாக்கர் அப்படிங்கிற இந்த மெசேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது அப்படின்னாலே உங்களுடைய ஃபுல் டாக்கர் செட்டப் வந்து நல்லபடியாக ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா
எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ஹெல்ப் பேஜில் போயிட்டு இங்கே இருக்கிற இந்த கமெண்டை காப்பி பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு தேவையான CS50 ஐடிக்கான இமேஜை டவுன்லோட் பண்ணி அந்த கண்டெய்னரை ரன் பண்ணுறதுக்கான கமெண்ட். ஸோ இப்போ நான் இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி இதை ரன் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் நேரத்தை மிச்சம் பண்ணுறதுக்காக இந்த தடவை இந்த இமேஜை வந்துட்டு ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் ஒருவேளை இதுக்கு முன்னாடி இதை பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா, எப்படி இங்கே வந்துட்டு இந்த ஃபஸ்ட் டைம் கண்டெய்னரை ரன் பண்ணும்போது இங்கே இமேஜ் வந்து இல்லை, அனேபிள் டு ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு புல் பண்ணுச்சோ, அதே மாதிரி உங்களுக்கு இதே மாதிரி ஒரு பெரிய மெசேஜ் வரும். அது கிட்டத்தட்ட ஒரு 10-20 நிமிஷமாக தான் ஆகும். ஒரு 3-4 ஜிபி கிட்ட கூட டேட்டா டவுன்லோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போது இந்த டாக்கர் PS அப்படிங்கிற கமாண்டை டைப் பண்ணிங்கன்னா உங்களுடைய இமேஜ் நல்லபடியாக டவுன்லோட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த CS50/IDE அப்படிங்கிற இமேஜை வச்சு IDE50 அப்படிங்கிற பேரில் ஒரு கண்டெய்னரை வந்து க்ரியேட் ஆகிட்ருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா இங்கே 15 செகண்டாக ரன் ஆகிட்ருக்கு. ஸோ இப்போ ரன் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே இருக்கிற இந்த அட்ரஸ் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த 000 IP அட்ரஸ் வித் 5050 அப்படிங்கிற இந்த போர்ட் நம்பர் இருக்கிற இந்த அட்ரஸை காப்பி பண்ணி இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகி ரன் ஆகுது அப்படின்னா இந்த Cloud9 அப்படிங்கிற இந்த ஐடியை வந்துட்டு நமக்கு லோட் ஆயிடணும். இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த லோக்கல் ஹோஸ்ட் 5050 அப்படிங்கிற இந்த அட்ரஸை ஓப்பன் பண்ணாலும் சரி, ரெண்டுமே இந்த 00 அப்படிங்கிறதும் சரி, இந்த லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையும் சரி, இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே நம்ம கம்ப்யூட்டர் தான் குறிப்பிடுது. அதனால் ரெண்டுத்தில் எது ஓப்பன் பண்ணாலுமே உங்களுக்கு சரியான ரிசல்ட் தான் கிடைக்கும். ஸோ இப்போது நமக்கு வந்து இந்த இமேஜ் வந்து நல்லபடியாக லோட் ஆகி கண்டெய்னர் ரன் ஆகுது அப்படிங்கிறதுக்கான அர்த்தமாக நம்மளுடைய CS50 ஐடியும் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக லோட் ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த புக்மார்க் ஐக்கானை யூஸ் பண்ணி புக்மார்க் பண்ணிக்குவாங்க. புக்மார்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக உங்களுடைய இந்த புக்மார்க் பார்லேயே வச்சுட்டீங்க இது அப்படின்னா, அடுத்த முறை நீங்கள் உங்களுடைய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, இங்கே இருக்கிற இந்த லிங்க்கை வச்சே உங்களோட ஐடியை ஆக்சஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். அதே Cloud9 ஐடி உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். அவ்வளோதான். அடுத்து நம்ம ஹெல்ப் பேஜுக்கு போயிட்டு என்ன பண்ணலான்னா, கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டெய்னர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது, ரீஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான கமெண்ட்ஸையும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இந்த கமாண்டை வச்சு ஏற்கனவே ரன் ஆகிட்டுருக்கிற நம்ம IDE50 வந்து ஸ்டாப் பண்ணி பார்க்கலாம். இப்போது கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகணும்னா இந்த கண்டெய்னர் ஸ்டாப் ஆயிடணும். கண்டெய்னர் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த கமாண்டை காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கண்டெய்னர் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த டாக்கர் PSங்கிற கமாண்டை கொடுத்தீங்கன்னா எந்த அவுட்புட்டுமே வரல பாருங்கள். ஸோ கண்டெய்னர் வந்து இப்போ ரன் ஆகலை. இப்போ நீங்கள் இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் ரன் ஆகாதனால அவுட்புட் எதுவுமே வராது. இப்போ நம்ம ஸ்டாப் பண்ண அந்த கண்டெய்னரை திருப்பி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதே பேஜுக்கு போயிட்டு அந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த அவுட்புட் திருப்பியும் வரணும். ஓகே, இப்போ Cloud9 ஐடி லோட் ஆயிடுச்சு, விச் மீன்ஸ் நம்ம கண்டெய்னர் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்லா ரன் ஆகுது. நம்மளோட ஐடியும் லோட் ஆயிடுச்சு. நமக்கு வெற்றி கிடைச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் எந்த கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக போடுங்க.